Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஸ்டியன் பைலட். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து மேக்ஸெஃப் ஆக்சசரிஸ் நான் லைனாக போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மேக்ஸெஃப் கூலர்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது மேக்ஸெஃப் சப்போர்ட்டட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்க்குமே யூஸ் பண்ணுற ஒரு கூலர் தான். கூலர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபோன் ஹீட் அப் ஆச்சுன்னா நம்ம கேம்ஸ்லாம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகும். அண்ட் நீங்கள் கேமரா வந்து ஃபோனில் பிடிச்சி மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகும். தட் டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யாரும் கேமரா எடுக்கும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ் கேசஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இது கேமர்ஸ்க்காக தான் வந்து மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் வந்து எல்லோரும் வாங்குவாங்களே. ஏன்னா ஃபோன் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா இப்போ சொன்ன மாதிரி வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகும், கேம் லாக் அவுட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகாது, ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபோனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. மேக்ஸெஃப் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு போய் ஒட்டிக்கும். சில ஃபோன்ஸ்லாம் மேக்ஸெஃப் கிடையாது. இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸெஃப் கிடையாது, நான் ரிங் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ரிங்கு கூட ஒட்ட தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேணாம், நான் டேரெக்டாக ஒரு ஃபோன் கூலர் யூஸ் பண்ணால் கூட இதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸில் என்னென்ன இருக்கலாம் சொல்லிவிட்டு நான் இந்த ஃபோனில் மேக்ஸெஃப் மாதிரி ஒட்டுற ஃபோன்லேயுமே வந்து ஒட்டி காட்டி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். அண்ட் நார்மல் ஃபோன்ஸ்க்கும் எப்படி வந்து அது 2 கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க, அதை மாட்டிட்டு எப்படி ஃபோன் கூல் ஆகுதுன்னு காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து நம்ம வீடியோவில் போய்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதான் நம்ம பாக்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸெஃப் கூலர் போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ்லேயும் நீங்கள் பார்க்கலாம் க்ளீனாக. அண்ட் நம்ம பிராண்டு பார்த்தீங்கன்னா இது தான். இது என்ன பிராண்ட்னா எனக்கு வாயிலேன்னு வழியில் விட்ரோரான் எது மேக்ஸெஃபு, அது நான் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண நினச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து 3000 போட்டிருக்கோம். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000லாம் கிடையாது. அண்டு இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம மே மாதம் தான். ஸோ புது ப்ராடக்ட் தான். ஸோ இந்த லோகோ பார்த்துக்கோங்க, இந்த பிராண்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் மாடல் நம்பரும் இதிலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வேறு பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஏன் அதை வாங்கலைன்றதுக்கும் ரீசன் நான் சொல்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் யூஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ நீங்கள் அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வந்துடும். ஒரு டிஐஒய் கிட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் பாக்ஸஸ் வரும். ஸோ இது தேவையில்லை, சைடில் வச்சுருவோம். ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட யூனிட் இது தான். அண்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸெஃப்கான ஸ்டிக்கரும் வருது. இது யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். அதில் போய்ட்டு போக போக காட்டுறேன். இதை யூனிட் இது சைடில் வைப்போம். ஒரு நல்ல குவாலிட்டிக்கான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்குது. ஒயரோட குவாலிட்டி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. USB-C கேபிள் இது. அண்ட் 2 கிளாம்ப் நம்மளோட யூனிட்டில் மாட்டுறதுக்கான கிளாம்ப்ஸ் இது, 2 கிளாம்ப்ஸு. அதுக்கப்புறமா QC பாஸ்ட்டு, அதுக்கப்புறமா வாரண்டி கார்டு, அப்புறமா ஒரு எலிமருந்து சீட்டு. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு போலகுது. அப்படியே ஆக்சுவல் எலிமருந்து சீட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பாக்ஸ் சைடில் வச்சுட்டு நம்ம யூனிட் பக்கமே வந்துடுவோம். அப்புறமா இது வந்து மேக்ஸெஃப் ஸ்டிக்கர். இது நான் அதை அப்புறமா சொல்கிறேன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போகுது. அப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் பேடு. இதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர் எவ்வளோ சில்லுன்னு ஆகுமோ அந்த அளவுக்கு சில்லுன்னு ஆகும். ஃப்ரீசர் மாதிரி ஆகும் ஆக்சுவலாக. இது அப்படியே ஆன் பண்ணுறதும் போது ஆகிடும், அவ்வளோ சில்லுன்னு ஆகுது. இது நான் வாங்கி 1 வீக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடுறேன். இது ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வாங்கி நான் வீடியோவாக போடுறது தான். ஏன்னா சேனல் ஒன்றும் அந்த அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட ஃபோனு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கின் போட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ப்ளஸ் இது என்னடா இந்த பாக்ஸில் வராத ஒரு ரிங் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒரு மேக்ஸெஃப் ரிங்கு. இதை பற்றி பார்த்திங்கன்னா நான் ஒரு பவர் பேங்க் வந்து நான் மேக்ஸெஃப் பவர் பேங்க் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இந்த ரிங் எப்படி ஒட்டணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ் கேசஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி பேச வரும்ல. இதுதான் நம்மளோட யூனிட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த யூனிட் வந்து இது மேக்ஸெஃப் சப்போர்ட் ஆல்ரெடி இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உடனே இப்போ இந்த ஃபோனில் அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து ஒரு மேக்ஸெஃப் ஃபோனுக்கு, ஐஃபோனுக்கோ இல்லை இந்த மாதிரி ரிங் வச்ச ஃபோனுக்கோ வந்து யூஸ் ஆகும். இப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பவர் பேங்க்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் இது வந்து மிஷினில் வந்து சொருகிறேன். நம்ம யூனிட்டில் சொரகட்டு உடனே இப்போ யூனிட்டில் கனெக்ட் பண்ண உடனே வந்து நம்மளோடது ஸ்டார்ட் ஆகிடும் மேக்ஸெஃப் கூலர். நீங்கள் பட்டன் வச்சு ஆஃபும் பண்ணிக்கலாம். இது ஆஃபு, இது ஆன் பண்ணிங்கனாவே RGB லைட்டிங்லாம் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வயர் வர சின்னதாக இருக்கும். RGB லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் பண்ண முடியாது. RGB லைட்ஸ் மட்டும். இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது வந்து எல்லாருமே வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க. என்னடா அது ஸ்க்ரீன் வந்து ஆன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா தெர்மல் கூலிங் சொல்லுவாங்க. என்னென்னா ஃபுல்லாக வந்து ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக கூலிங் ஆகுது. கூலிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் மேக்ஸெஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிட் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கூலிங் ஆகுதுன்னு கூட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸெஃப் சப்போர்ட்டடான ஒரு ஃபோன்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரிங் வச்சு மேக்னெட் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுது இந்த மாதிரி ஒன்று. இல்லை என் ஃபோனில் நான் மேக்ஸெஃப் ஒட்டலை, எனக்கு ஒட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள் உடனே ஜில்லுன்னு ஆகிடுச்சு. இந்த யூனிட் பாருங்கள் உடனே வந்து இவ்வளோ தண்ணி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ தான் ஆன் பண்ணேன், எவ்வளோ சில்லுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சைடில் வைக்கிறேன். இது வந்து மேக்ஸெஃப் சப்போர்ட்டடான ஒரு ஃபோனு. சரிங்களா. இதில் வந்து நான் ரிங் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஃபோன் நார்மல் ஃபோன் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒட்டாது. சரிங்களா. ஒட்டாது, ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது, இப்படி ஆடிட்டே இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்க்கும் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா அதுக்கு தான் இந்த 2 கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கிளாம்ப்ஸ் எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபோனை சைடில் வச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டில் ஒன்று அண்ட் இந்த பாயிண்ட்டில் ஒன்று, சார்ஜிங் போடுற பாயிண்ட்டில் ஒன்று. ஸோ இது வந்து நம்ம ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரப்பர்ஸ் 2 சைட்லையுமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா 2 யூனிட்லையுமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி தள்ளிட்டு இதில் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அந்த பிளேஸில் லாக் ஆகிடுச்சு கிளாம்ப்பு. அதே மாதிரி இந்த சைடுக்கு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே தள்ளி இப்படி இதுங்க சரியாக லாக் ஆகலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலாக லாக் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன். இது வேறு கேமரா வேறு ஆஃப் ஆகிடுதா எனக்கு வேறு என்ன. இது பார்த்திங்கன்னா தெரியும் கிளாம்ப் மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான லாக் சிஸ்டம் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து இது வந்து இந்த ஃபோன் இப்படி வச்சுட்டு மிடில் வந்து நான் இப்படி லாக் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா. ஃபோனில் வந்து அது ப்ளேஸ் ஆகிடுச்சு. மேலே இப்படி ப்ளேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விழாத மாதிரி. வேணும்னா மிடில் இந்த மாதிரி. இப்போ நான் ஃபோன் மிடில் இப்படி வச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு லூசனாக போகக்கூடாது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் இதில் பவர் பேங்க் வயர் சொருகிறேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூல் ஆகிறதுக்கு. இப்போ நான் ஃபோன் கவர் போட்டு இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என் ஃபோன் பின்னாடி வந்து உடஞ்சி போயிருக்கு. அதனால் நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணல, ஃபோன் கவரோடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபோன் கவர் இல்லாமல் தான் இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா. எனக்கு இந்த கிளாம்பும் வேணாம். என் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸெஃப் வந்து இந்த மாதிரி ரிங் ஒட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது பெர்மனெண்ட்டாக இது மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டிட்டிங்கன்னா இதை நான் வந்து ஃபோன் கேஸ் நான் போடலை. ஸோ எப்போ பார்த்தாலும் இது யூஸ் பண்ணுறப்போ டைம்லலாம் நீங்கள் ஃபோன் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் அப்புறமா ஃபோன் கேஸ் போட்டுக்கு போனால் அதுக்கு தான் பாக்ஸில் இந்த ஒரு மேக்னெட் வந்து உங்களுக்கு கொடுக்குறான். சரிங்களா. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து இது மேக்ஸெஃப் ரிங் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஷீட், மெட்டல் ஷீட்டு. ஸோ இது ரிமூவ் பண்ணிடலாம். இது என்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபோனுக்குள்ளே ஒட்டணும். ஃபோனுக்கு மேலேயோ கவர்லேயோ ஒட்டக்கூடாது. ஃபோனுக்குள்ளே அதை ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸெஃப் மாதிரி சப்போர்ட் ஆகும். இருங்க இது வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ஒட்டிட்டிங்கன்னா அது பாருங்கள் அதில் ஒட்டிக்கும். மேக்ஸெஃப் சப்போர்ட் வந்து இதிலே கொடுத்துட்றான் நம்மளுக்கு. இல்லைன்னா கூட நீங்கள் கிளாம்ப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஃபோன் கேஸ் போடக்கூடாது. அதுதான் ஒரு மெயின் திங். இப்போ கூலருடைய எஃபிஷியன்சி, கூலர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டேன், ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஸோ ஃபோன் சைடில் வச்சிடலாம், எல்லாமே சைடில் வச்சிடலாம். ஸோ நான் தொடச்சிக்கிறேன், ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் அப்படியே கண் முன்னாடி ஆன் ஆகிடுச்சா. இப்போ நல்லா கவனித்து பார்த்துட்டே இருங்க. உடனே அடுத்த செகண்டே கூலிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெஃப்ரிஜரேஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா. நான் அப்படியே தள்ளிட்டே இருந்தேன்னா அதை பாருங்கள் மாய்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, வாட்டர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. பட் எனக்கு ஃபுல்லாக இங்கே தண்ணி வருது, இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமாக இது கூலிங் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வருது. 1600, 1800, 2000 அந்த மாதிரி கூட போக போக நிறைய கூலிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸெஃப்கான ரிங்கும் கொடுத்துட்றாங்க. மற்ற ப்ராடக்ட்லாம் வருதான்னு தெரியல. பட் இதுலேயே உங்களுக்கு மேக்ஸெஃப்கான ரிங்கும் கொடுத்துட்றாங்க. எனக்கு அது யூஸ் பண்ண வேணாம், எனக்கு கிளாம்போட போட்டுக்கலாம்னு சொன்னீங்கன்னா கிளாம்பும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து இது பவர் பேங்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டில் வைக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள் இவ்வளோ வாட்டர் ஃபார்ம் வச்சு பாருங்கள். இப்போ இதில் எதனா சிம்பிளாக எதனா பேப்பர் வச்சேன்னா கூட ஓகே. இப்போ நான் துணி வைக்கிறேன், இந்த துணி வைக்கிறேன். இது பாருங்கள் துணி ஈரமாகுது பாருங்கள். அப்படியே அவ்வளோ கூலிங் ஆகுது.
சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் மெட்டல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் ஃபோன்லலாம் சூப்பராக ரொம்ப சில்லுன்னு உடனே ஆகிடும். இப்போ நான் வைக்கிறேன்னா மெட்டல் ஃபோன்ஸ்லாம் வந்து உடனே கூலிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாஸ்டிக் ஃபோன் வச்சுருப்பீங்க, பின்னாடி வந்து கிளாஸ் ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பழைய ஃபோனு பாருங்கள். ஆக்சுவலாக ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபோன் யூஸ் பண்ணாதான் நினைக்கிறீங்க. இந்த ஃபோன் வந்து ஆனில் தான் இருக்குது. இது வச்சுட்டு வேணால் போதும். நீங்கள் 2 கிளாம்ப் மாட்டிட்டு இந்த மாதிரி மெட்டல் ஃபோன்ஸ்க்கெலாம் உடனே வந்து பாருங்கள், உடனே கூலிங் ஆகுது. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போச்சுன்னா கூட யாரும் அவ்வளோ பார்க்குறதில்ல. இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோகிராஃபி வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா என்னென்னா கொஞ்சம் வெயிட் ஏறிடும் தான். பட் என்னென்னா டக்குன்னு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரீங்க, உடனே ஃபோன் ஹீட் ஆகிடுதுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் சில ஃபோன்ஸ்லாம். அப்போ நீங்கள் பவர் பேங்க் வச்சு இதில் ஸ்லாப் பண்ணிட்டீங்கன்னா உடனே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் கூல் டவுன் ஆகிடும். நீங்கள் திருப்பியும் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு போயிடலாம். அதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கேமுன்னு இருப்பாங்க. ஓகே, கேமுக்கும் தான் யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்கள் ஃபோன் வந்து பேட்டரி வந்து சில பேருக்கு வந்து ஹீட் ஆச்சுன்னா பல்ஜாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தமாதிரி கூலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஃபோனோட ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபோன் வந்து ப்ரொலாங்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது. இது நீங்கள் பாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, பேர் நீங்கள் வீடியோ வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதான் நம்ம பாக்ஸ் கண்டென்ட் மேலே பேர் பார்த்தீங்களா, வெறும் மேக்ஸாப் கூலர் தான் போட்டுக்கிறோம். பின்னாடி தான் பிராண்ட் நேமே இருக்குது. என்னவோ அண்ட் சில பேர் வந்து இன்னும் இந்த ரிங் பற்றி வீடியோ பார்க்காதவங்க, அந்த ஸ்கின் ஒட்டினதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்களாம் மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளோட மேக்ஸாப் பவர் பேங்க் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். 2 வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதேமாதிரி மேக்ஸாப்பில் நிறைய வாலெட்ஸு, அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஸ்டாண்டு, பாப்அப் இன்னமும் நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அந்த வீடியோஸும் பண்ணுறேன். ஏன் நான் வந்து இந்த 2 முக்கியமாக எடுத்து இது பண்ணுறேன்னா, இதுதான் ஃபோனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சார்ஜு, ஒன்று வந்து ஹீட்டப் நிறைய ஃபோன்ஸ்க்கு ஆகும். அதுக்காக தான் இந்த கூலர் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கேம் விளையாடுற பசங்க, ரொம்ப வீடியோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். கேமரா ரொம்ப நேரம் ஆப் ஓப்பனில் இருந்தால் உடனே வந்து ஹீட்டப் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கூலர்ஸ் வந்து பின்னாடி ஸ்லாப் பண்ணிக்கலாம். ஸ்லாப் பண்ணிவிட்டு உடனே கூல் டவுன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஃபோன் கவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு கட்டிட்டு ஃபோன் கவருக்கு மேலெலாம் போடக்கூடாது, உள்ளே தான் போடணும். முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கீழே கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க்லாம் கொடுக்குறேன். எனக்கு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து என் சேனல் மானிட்டைஸ்லாம் இன்னும் ஆகலை. ஒரு சின்ன சேனல் தான். நான் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் போடுவேன், இல்லைனா விட்டுடுவேன். இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் போடுறேன்னு வீடியோவே. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் தான் போய் வாங்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு போய் பாருங்கள். நீங்கள் தனியாக போய் ஆப்பில் கூட அதே பேர் டைப் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. எனக்கு அதில் கமிஷன் எதுவுமே வராது. ஏன்னா பழைய வீடியோ ஒரு ஃபேன் வீடியோ போட்டதுக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் கமிஷனுக்காக ப்ரொமோஷனுக்காக மொக்க ப்ராடக்ட்டை போட்டிங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து அவன் வாங்கின ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணமா? சில பேருக்கு வந்து iPhone 15 Pro Max வந்து பெண்ட் பண்ணாலும் உடஞ்சிது, சில பேருக்கு பெண்ட் பண்ணால் உடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், நீ தான் சொன்னலாம் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு நல்லா வந்துச்சு அந்த ஃபேனு, அதனால் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு அந்த ஃபேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வேறு பிராண்ட்லேருந்து வேறு ஏதோ ப்ராடக்ட் வாங்கிட்டு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்குது, அது போயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இது நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருக்குன்ற சொல்கிற ஒரு பிராண்ட் இது. சரிங்களா. அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இது வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்குன்னு சொல்லி நீ தாண்டா அதுக்கு பொறுப்புன்னலாம் அதுக்காகலாம் நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் வேறு பிராண்ட் வாங்கினீங்கன்னா அது போயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஏன்னா அமேசான்லேயே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த ஒரு பிராண்ட் இது. அதனால் நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களுக்கு விருப்பம் நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட் என்கிற பாபி. தேங்க்யூ கைஸ், பாய். My life is in this town and I ain't going down. You think that